ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை 2024க்கான விநாயகர் சதுர்த்தியானது வருதுங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பல அற்புத பலன்கள் கிடைக்க போகுது. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்றதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிஷப ராசி நேயர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு என்னங்கிறத அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா ரிஷப ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ரிஷப ராசி நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க. அதாவது விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மங்களகரமான விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் முழு கடவுளாக அவதரித்த நாளை தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடிட்டு வந்திருக்கோம். அதுபோலதான் இந்த ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் தான் விநாயகர் அவதாரம் செய்ததாகவும் புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா வரும் ஆவணி மாதம் விநாயகரை வழிபடுவதற்குரிய ஒரு சிறப்பு மாதம் அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் சதுர்த்தியானது செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வரதுனால இந்த நாள் ரொம்பவே ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி 7ஆம் தேதி தொடங்கி சனிக்கிழமை அன்று தொடங்குது. அதே போல செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று முடிவடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளதால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கொண்டாடிட்டு வரோங்க. வட மாநிலங்களில் பாத்தீங்கன்னா 10வது நாளை தான் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த விநாயகர் சதுர்த்தியோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு விநாயகர் பெருமான் அறிவையும் பொறுமையும் அளிப்பதாக சொல்றாங்க. ஒரு நபர் தனது வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த பண்புகள் மிகவும் அவசியம். அது மட்டுமில்லாமல் பாத்தீங்கன்னா இந்த நாளில் விநாயகர் பெருமானை முழு மனதுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாம். அதே போல விநாயகர் சதுர்த்தியோட பூஜைக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னடா அது ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடை அணிய வேண்டும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு சிகப்பு அல்லது மஞ்சள் துணியால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேடை அமைத்து அதில் விநாயகரை வைக்க வேண்டும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு முன் புனித நீர், விளக்கு இந்த மாதிரிலாம் ஏற்ற வேண்டும். அதே போல விநாயகருக்கு பிடித்த அவல், சுண்டல், அப்பம், பொரி, கொழுக்கட்டை, பழங்கள் மற்றும் பூக்கள் இது எல்லாமே படைத்து வழிபட வேண்டும். இந்த நாளில் நீங்க விரதம் இருந்தால் நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா விநாயகரை இன்னைக்கு வழிபாடு செய்பவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மாலையில் விநாயகர் பெருமானுக்கு பூஜை செய்து நீங்க விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். சோ விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத முழுமையா பார்த்திருப்பீங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து ரிஷப ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ரிஷப ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே பெரியவர்களை மதித்து போற்றக்கூடிய ஒரு குணம் கொண்ட நபரா இருப்பீங்க. உங்களுடைய அனுபவ அறிவு உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைப்பவர். அதே போல பாத்தீங்கன்னா மற்றவர்களை உதாசீனம் செய்யவே மாற்றக்கூடிய ஒரு நபரா ரிஷப ராசி நேயர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு என்ன சிறப்பு பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் பாத்தீங்கன்னா சமாதானமாக செல்வது ரொம்பவே நல்லதுங்க.
எவரையும் எளிதாக நினைக்கவே கூடாது. அவர்களிடம் தேவையற்ற பகையை நீங்க வளர்த்து கொள்ளவே கூடாதுங்க. அதே போல வியாபாரிகளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். முதலில் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் தங்களுக்கு இனி வருங்காலத்தில் பாத்தீங்கன்னா அது ஒரு அடித்தளமாக அமைந்துவிடும். ரிஷபராசி நேயர்கள், என்னதான் இது நம்ம வாழ்க்கையில செலவு அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்காம இதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போதோ அப்படிங்கறத மட்டும் யோசிக்கலாம். கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய செலவுகள் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப தலைவிகள் பாத்தீங்கன்னா சிக்கன நடவடிக்கை எடுப்பீர்கள். அதாவது இந்த காலகட்டத்துல விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பண பற்றாக்குறை ஏற்படலாம். இதனால செலவு செய்யும் போது நீங்க ரொம்பவும் கவனமாவும் செய்யணுங்க. ஏதாவது உங்களுக்கு அத்தியாவசிய தேவை இருந்தா மட்டுமே அதுக்கான செலவுகளை நீங்க செய்யலாம். ஆடம்பர செலவுகள் செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா பெண்கள் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் சாதுரியமாவும் சாமர்த்தியமாவும் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடியே பெரிய பேனர்களில் இருந்து அழைப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. பல பல படங்கள், ஒப்பந்தங்கள் இது எல்லாமே உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம். அதே போல ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசையாக இருக்கக்கூடிய படத்திற்காக முன் பணம் உங்களுக்கு கிடைக்கலாம். ரிஷப ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மாணவர்கள் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ப சுற்றுச்சூழல்களுக்காக எல்லா செயல்பாடுகளும் நடக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா சுற்றுலா அனைத்துமே பாத்தீங்கன்னா கல்வி நிறுவனத்திலிருந்து அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். தங்களுக்கு நல்ல அனுபவத்தை இந்த சுற்றுலா தேடி தரும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த நாள் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால மாணவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா மாணவர்கள் இந்த நேரத்துல ரொம்பவே கவனமா இருப்பது அவசியம். என்னதான் நீங்க மகிழ்ச்சியா சுற்றுலா சென்று வந்தாலும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுல அதிக கவனம் செலுத்துவது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக அமையலாம். சோ ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் இருந்து பாத்தீங்கன்னா என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு முழுமையா பார்த்திருப்பீங்க. அதே போல ரிஷப ராசி நேயர்கள் முக்கியமா தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரிஷப ராசி நேயர்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா முருகனுக்கு சிவப்பு மலரால் மாலையோ அல்லது பூசரமோ கொடுத்து நீங்க மனதார கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களும் தீர்ந்து தடைகளும் தீர்ந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டங்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சரியாகணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில நீங்களே பல மாற்றங்களை பார்க்கலாம். கண்டிப்பா முருகரை மனதார நினைத்து முழு நம்பிக்கையுடன் வணங்கி வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டங்களும் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏதாவது ஒரு சிவப்பு மலரால் மாலையோ அல்லது உங்களால முடிந்த அளவுக்கு பூச்சாரமோ வாங்கி கொடுத்தாலே போதுங்க. மனதார முருகரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிஷபம் ராசி நேயர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு, என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க.
இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ள நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை சேரும். தேங்க்யூ.